ஹாய் லெவலுக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்? ஐபிஎல்லோட குவாலிஃபயர் மேட்ச் பற்றி தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் யாருக்கு யாருக்குலாம் பார்த்தீங்கன்னா கொல்கத்தாக்கும் ஹைதராபாடுக்கும் நடக்குது. இந்த மேட்ச் வந்து குஜராத்ல இருக்க நரேந்திர மோடி ஸ்டேடியம்ல நடக்க போகுது. கொல்கத்தா பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க பாயிண்ட்ஸ் டேபிள் நம்பர் 1 இடத்துல முடிச்சிருக்காங்க. அவங்க பேட்டிங் லைன் பவுலிங் லைன் ரெண்டுமே ஸ்ட்ராங்கா இருக்கு. பேட்டிங் பொறுத்து பார்த்தீங்கன்னா சுனில் நரேன், அதுக்கப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர், அதுக்கப்புறம் ரிங்கு சிங், ஆண்ட்ரே ரசல், இது மாதிரி ஒரு பெரிய பேட்டிங் லைனப்பே இருக்கு. அது மாதிரி பவுலிங்ல பார்த்தீங்கன்னா ஸ்டார்க்கு, வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன் இவங்களாம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த சீசன்ல. ஸோ இந்த மேட்ச் கண்டிப்பாக வின் பண்ணி டேரக்டா ஃபைனல் போகணும் அப்படின்னு தான் இந்த மேட்ச்ல அவங்க இறங்குவாங்க. ஹைதராபாத் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து பாயிண்ட்ஸ் டேபிள் 2 இடத்துல முடிச்சிருக்காங்க. அவங்கள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க பேட்டிங் லைன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. லைக் டிராவிஸ் ஹெட்டா இருக்கட்டும், அபிஷேக் சர்மா, அதுக்கப்புறம் கலேசன், ஈடன் மார்க்கம், இவங்க எல்லாருமே ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. அவங்க பவுலிங்கும் ரொம்ப டீசென்டா பவுலிங்கா இருக்கு. கேப்டன் பேட் கமின்ஸ், அதுக்கப்புறம் நட்ராஜன், புவனேஸ்வர் சுகுமார் இந்த ட்ரையோ நல்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க ப்ரீவியஸ் மேட்ச்ல. இவங்க ரெண்டு பேருக்கான மேட்ச் அகமதாபாத் ஸ்டேடியம் நடக்க போகுது. அகமதாபாத் ஸ்டேடியம் பொறுத்து பாத்தீங்கன்னா அது வந்து கம்ப்ளீட்டா பேட்டிங் சப்போர்ட் பண்ண ஒரு பேச்சு. ஸோ மினிமம் ஒரு 200+ ஸ்கோர் கண்டிப்பா அடிச்சாகணும். அப்பனாதான் வந்து வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. கடைசி 2 டீமும் மோதின 5 மேட்ச்ல 3 மேட்ச் கொல்கத்தா, 2 மேட்ச் ஹைதராபாத் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு மேட்ச் யார் வின் பண்ணுவோம் அப்படிங்கிற கீழே கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து இதே மாதிரி வீடியோக்கள் வேணா தினமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.